இன்னைக்கு கடலப்பயிர் ஆட போகிறோம். கடலப்பயிர் வந்து பார்த்தீங்கன்னா கூலி ஆடுவாங்க. கடலப்பயிர் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ தரமான பயிர் பாருங்க, சூப்பரான பயிர் தான். இந்த பயிரை நம்ம கூலி ஆடுறதுக்கு ஆட போகிறோம். 15 கிலோ கடலப்பயிர் இருக்குது. 15 கிலோ கடலப்பயிர் எத்தனை லிட்டர் என்ன பார்க்கலாம். இப்போ இந்த கடலப்பயிர் வந்து பார்த்தீங்கன்னா கடலப்பயிர் ரோட்டரி சைக்கிள் ஆடுறோம். ரோட்டரி சைக்கிள் வந்து 15 கிலோ ஒரே இடத்துல கொட்டலாம். ஆனால் இந்த முதக்கான அப்படிங்கிறதுனால ஒரே காலத்தில் கொட்ட முடியாதுங்க. ரோட்டரி சைக்கிள் என்ன ஒரு பெரும் பிரச்சனை, முதக்கான ஆட்டி எடுக்கிறதுல பெரும்பாடாகி போயிருங்க. புளியங்கோட்டை எடுத்துக்கணும் பழமொழி சொல்லுவாங்க. அதில் முதக்கான ஆட்டுறது ரோட்டரி சைக்கிளுக்கு சிரமமாக இருக்கும். பாக்கி காலம் சரசன்னு ஓடிக்கிட்டு இருக்கும். மரச்சைக்கிள் அப்படி இல்லை. மரச்சைக்கிள் எப்போதுமே ஒவ்வொரு காலமும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே தான் ஓடும். இது வந்து முதக்கானம் மட்டும் லேட்டாக ஓடும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வேகமாக எண்ணெய் வெளில வர ஆரம்பிச்சிடும். இப்போ பார்க்கணும் இந்த 15 கிலோ கடலை பயிருக்கு எத்தனை லிட்டர் என்ன வரும்னு பார்ப்போம். கண்டிப்பாக பார்த்தலாம். 15 கிலோ ரெண்டாக தான் பிரித்து போகிறோம். ஒரே இதில் போட முடியல. ஒரே இதில் போட்டுடலாம்னா காணம் இதில் போட முடியல. ரெண்டாவது காணமாக இருந்தால் ஒரே இதில் போட்டுருக்கலாம். அதில் ரெண்டாக பிரித்து போட்டுக்கிறேன். இப்போ இதை ரெண்டாக பிரித்து போட்டிருக்கேன். ஓடிக்கிட்டு இருக்குது. என்னென்ன வர ஆரம்பிக்கல, என்னென்னமோ கண்டிப்பாக வர ஆரம்பிச்சிடும். அப்போ 7 நேரத்தில் ஓடி முடியும்னு பார்க்கலாம். நம்ம போட்ட 15 கிலோ வந்து எண்ணெய் ஆடி முடிச்சாச்சுங்க. எண்ணெய் ஆடி முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட புண்ணாக்கையும் அள்ளி முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், புண்ணாக்கு ஃபுல்லாகவே நம்ம அள்ளி முடிச்சிட்டோம். புண்ணாக்கு அள்ளி முடிச்சோடனே நம்ம இப்போ மிஷினை ஆஃப் பண்ணிக்கிறோம். மோட்டரை என்ன இடம் வைக்கிறதில்ல, 10 காலம் இருக்குது. இருந்தாலும் நம்ம இப்போ மோட்டரை ஆஃப் பண்ணிக்கிறோம். மோட்டர் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஊற்றிக்கூடிய குடத்தை வெயிட்டு பார்க்கலாம். இந்த குடத்தை நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம். அந்த எண்ணெய் இதோட வெயிட் வந்து பார்த்தோன்னா 250 கிராம் இருக்குதுங்க. இப்போ எண்ணெயோட வெயிட் வந்து பார்த்தோன்னா 6350 இருக்குதுங்க. இந்த குடத்தோட வெயிட்டு 250 கிராம் இருந்துச்சு. மொத்த வெயிட்டு 6350. இப்போ நம்ம கால்குலேஷன் போடலாமா? இதுக்கு போட்டுடலாமே. அதாவது இப்போ புண்ணாக்கு கழிக்காமல் நம்ம எடை போடுற ரேட்டு போட்டிருக்கோம். இவங்க எடுத்து வந்து பார்த்தோன்னா கடலப்பயிர் வந்து 15 கிலோ. இன்றைக்கி ரேட்டு வந்து 130 ரூபா ரேட்டு விற்கிதுங்க. அவங்க வந்து சொந்த பயிர் தான். இருந்தால் விலைக்கு வாங்கினாங்கன்னா 1950 ரூபாய்க்கு விலைக்கு வாங்கி ஆகணும். இதோட கூலி வந்து பார்த்தோன்னா 150 ரூபா கூலி வருது. இதோட அடக்க விலை 2100 ரூபா. ஆயிலோட வெயிட் வந்து பார்த்தோன்னா 6.300 இருந்துங்க. குடத்தோட சேர்த்து 350. எம்டி வெயிட்டு 250 கிராமு. நிகர வெயிட்டு 6.100. மொத்த லிட்ரு 6.100 வகுத்தல் 0.900. 6 லிட்ரு 700 மில்லி கிடச்சிருக்கு. ஒரு லிட்டரோட விலை வந்து பார்த்தோன்னா அடக்க விலை 2100 வகுத்தல் 6.700. இதால் வகுக்கும்போது பார்த்தோன்னா ஒரு லிட்டரோட விலை வந்து பார்த்தோன்னா 313 ரூபா வருதுங்க. 313 ரூபா வந்து புண்ணாக்கை வந்து சேர்க்காம இருக்குது. புண்ணாக்கு ஒரு காலம் நம்ம கழிச்சோம் அப்படின்னாக்கா புண்ணாக்கோட வெயிட் வந்து பார்த்தோன்னா 8 கிலோ இருக்குது. பாருங்கள், 8 கிலோ இருக்குது புண்ணாக்கோட வெயிட்டு. அந்த புண்ணாக்கு வெயிட்டு வந்து 60 ரூபான்னு விற்றாலுமே இன்றைக்கி அது ஒரு 480 ரூபா வருதுங்க. 480 ரூபா நம்ம கழிச்சோம்னாக்கா, அதாவது இப்போ இதை புண்ணாக்கெல்லாம் கழிச்சோம்னாக்கா நம்ம ஒரு 70 ரூபா லிட்டர் குறைச்சிக்கலாம். அப்படி பார்த்தாலும் 240 ரூபா ரேட்டு அடக்க விலை வருது. 240 ரூபா வந்து புண்ணாக்கு 60 ரூபா ரேட்டுக்கு விற்றா மட்டும்தான். இல்லைங்க நான் மெனக்கட்டுறதுக்கு எனக்கு புண்ணாக்கு என்ன கூலி அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக 300 ரூபாய்க்கு மேலே தான் அடக்க விலை போகுங்க. ஸோ நம்ம தோராயமாக கணக்கு பண்ணிக்கிட்டிங்கன்னா புண்ணாக்கு சேர்க்காம 313 ரூபா. புண்ணாக்கை கழிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு கிடைக்கக்கூடிய அளவு வந்து 71 ரூபா ஒரு லிட்டருக்கு கழிச்சிக்கிட்டோம் அப்படின்னாக்கா 313 70 கழிச்சா கூட 60 கழிச்சாலும் 240 ரூபா வருது அடக்க விலை. புண்ணாக்கை கழிச்சிக்கிட்டிங்கன்னா 240 ரூபா அடக்க விலை வருது. அதாவது ஒரு லிட்ரு ஆட்டி சொந்தமாக ஆட்டி எடுக்கிறது எவ்வளோ சிரமமாக இருக்குது. சில பேர் வந்து ரேட்டு அதிகன்றாங்க, சில பேர் ரேட்டு குறைவுன்றாங்க. சில பேர் எனக்கு தரமான பொருளை மட்டும் கொடுங்க, ரேட்டு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறீங்க. நம்ம யாரை என்ன கணக்கு பண்ணுறதுனே தெரியலங்க. நான் வந்து லைவாக நம்ம நேயர்களுக்கு அப்பப்போ ஆடும்போதெல்லாம் காமிக்கிறேன். இது வந்து சொந்த அரவை கூட இல்லைங்க, கூலி அரவை தான். அவங்களுக்கே 313 ரூபா ரேட்டு அடக்க விலை வருது. நம்ம ஆடும்போது நமக்கு ஒரு 10 ரூபாயா மார்ஜின் வைக்கணும் நம்ம. அப்படிங்கிறப்ப 310 ரூபா விற்றா நம்ம கட்டுப்படியாகும். புண்ணாக்கு இல்லாமல் 310 ரூபா நம்ம கட்டுப்படியாகும். 300 ரூபா சொன்னாலே ரேட்டு ரொம்ப சிரமப்படுறாங்க. இருந்தாலும் இனி வருங்காலங்களில் இதை பார்க்கக்கூடிய நேயர்கள்லாம் கொஞ்சம் மாற்றிக்கங்க. நம்மளும் கஷ்டப்பட்டால் கிட்டத்தட்ட 10 லட்சம் முதல் போட்டு தான் நம்ம எண்ணெய் ஆடி விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தரத்தை மட்டும் பாருங்கள், விலையை பார்க்காதீங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் கடலப்பயிர் லதான்னு சொல்லி மேலே மார்ஜினில் பேர் எழுதியிருப்பேன். இவங்களோட கடலப்பயிர் தான். இவங்க கூலிக்கு ஆட வந்தவங்க தான். பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.